வாழ்க்கையில கணவன் மரித்து விட்டான், எனக்கு இருந்த ஒரு பிள்ளையும் மரிச்சு போட்டான், இன்னைக்கு என் வாழ்க்கையில இனி ஒண்ணுமே கிடையாது, அவ்வளவுதான், நானும் மரித்து போக வேண்டியது தான் என்ற நிலைக்கு அந்த தாயார் தள்ளப்பட்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட சூழ்நிலையில ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அந்த பாடையை தொட்டு மரித்தவனை பார்த்து எழுந்திருன்னு சொன்னாரு. எழுந்து உட்கார்ந்தா. அல்லேலூயா. எவ்வளவு பெரிய துக்கம் யோசித்து பாருங்க. ஒரு குடும்பத்துல யாருமே இல்ல, தனித்து விடப்பட்ட ஒரு பெண்ணாய் ஒரே ஒரு பெண் மாத்திரம் இருக்கிறா. அப்ப எவ்வளவு குடும்பத்துல அவங்களுடைய இருதயம் எவ்வளவு வியாகுலப்பட்டிருக்கும். அவங்க வாலிப வயதுல தன்னுடைய மகனை கொடுத்து விட்டார்கள், எந்த வயதிலையோ தெரியல கணவனையும் இழந்து விட்டார்கள். இப்போ இவர்களுக்கு சொந்தம் என்று சொல்ல யாருமே கிடையாது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில அவர்களுடைய இருதயம் எப்படி வியாகுலப்பட்டிருக்கும், அவங்களுடைய எண்ணங்கள் எப்படியெல்லாம் சிதறடிக்கப்பட்டிருக்கும், எதையெல்லாம் அவர்கள் யோசித்திருப்பார்கள். ஆனா பாருங்க, இந்த சிச்சுவேஷனை, இந்த சூழ்நிலைய இயேசுவானவர் ஒரே ஒரு நிமிஷத்துல, ஒரே ஒரு நொடி பொழுதுல மாற்றி விட்டார். அல்லேலூயா. அன்னைக்கு சொல்றேன், இயேசுவானவர் உங்களுடைய வாழ்க்கையில திகைத்து திக்குமுக்காடி உட்கார்ந்து கொண்டிருந்து இங்கும் அங்கும் அசைய முடியாமல் அவ்வளவு தான் சொல்லி யோசிச்சுட்டு இருக்கிறீங்கன்னா, ஒரே நொடி பொழுதுல உங்களுடைய வாழ்க்கையின் காரியங்களை மாற்றி போட, திருப்பி போட, புரட்டி போட சர்வ வல்லமை உள்ள தேவனாகிய கர்த்தரால் முடியும். இயேசுவால் கூடாத காரியம் ஒன்றுமே கிடையாது. ரெண்டு கரங்களை தட்டி அவருக்கு நன்றி சொல்லுங்க பார்ப்போம். அல்லேலூயா, அல்லேலூயா.